இதெல்லாம் ஏதாவது வந்துட்டு ஒரு ஆதாயம் இல்லாமல் இல்லை ஏதாவது ப்ரெஷர் இல்லாமல் இவங்க அந்த வேலையே பண்ண மாட்டாங்க. இந்த அடிக்கிறது பிடிக்கிறதெல்லாம் அந்த 6 மாசத்துல இவங்க சிவிலியனா இருக்கிறவங்க இந்த யூனிஃபார்ம் போட்டோன்னே பெரிய பவர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பப்ளிக் அப்படி வந்து இல் ட்ரீட்மெண்ட் பண்றது நடுங்குறாங்க. இதை என்ன பண்றாங்க இவங்க போலீஸ் அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. போலீஸ் நமக்கு ரொம்ப அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடி கடைசியில் கொண்டாந்து தலைகீழ குப்புற விழுந்து நீங்க போலீஸை பல வேலை வாங்குறீங்க கிரைம் போலீஸை, அப்புறம் எப்படி கேஸை கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாதா? அது நீங்க சொல்லுங்க. ஏன் அவ்வளவு பெரிய வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி அந்த அம்மா வந்துட்டு அந்த காருக்குள்ள வச்சுட்டு போகணும்? அதை ஏன் எடுத்துட்டு வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காருக்குள்ள. வணக்கம். வணக்கம். ஏறத்தாழ 37 ஆண்டுகளா காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ பப்ளிக் லைஃப்பில் இருக்கீங்க. அரசியல் ரீதியான கருத்துக்களையும் சொல்கிறீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ சிவகங்கையில் ஒரு இளைஞர் லாக்அப் டெத் ஆகியிருக்கார். அது தமிழ்நாட்டில் இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு. ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்ககிட்ட லாக்அப் டெத்து எப்படி நடக்குது? முதல்ல எத்தனையோ வழக்குகள் விசாரிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. அது லாக்அப் டெத்தாக மாறுவதற்கு என்ன காரணம்? அது என்னோட 37.25 வருஷம் என்னோட சர்வீஸில் நான் வந்து லாக்அப் டெத் வந்துட்டு எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அது வந்துட்டு முக்கால்வாசி வந்து இந்த திருட்டு வழக்கில் தான் நடக்கும். மித்த வழக்குகளில் வந்துட்டு நம்ம அக்யூஸ்டை கொண்டு வந்து வைக்கும்போது நிச்சயமாக வந்துட்டு இப்போ கொலை கேஸோ இல்லை ரேப் கேஸோ இல்லை மித்த கேசஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ வந்து இது தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 3 விதத்தில் வந்துட்டு இந்த போலீஸு அந்த கஸ்டோடியல் டெத் இந்த லாக்அப் டெத் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம தேக பரிசோதனை செய்து அவங்களோட அர்ணா கயிறு கூட முன்னாடி வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா அதில் வச்சு கழுத்தை போட்டு அவங்க இறுக்கி செத்து போயிடுவாங்க. இல்லை ஏதாவது பிளேடு அந்த மாதிரி ஏதாவது வாய்க்குள்ளே கூட சில சமயம் அடக்கி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நரம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ப்ரொஃபஷனல் அஃபண்டர் பயமுறுத்துவாங்க ஃபஸ்ட்டு. ரியலாகவே தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவமானம் தாங்க முடியாது. ஏன்னா திருட்டு வழக்கில் வந்துட்டு ஊரில் வந்துட்டு அவமானம், அதை திருடிட்டாங்க அப்படின்னு வந்து மித்தவங்க ஏளனப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஈவன் வந்து நம்மளுடைய லாக்அப்பில் தெரியும், அந்த கதவில் இருக்கக்கூடிய கம்பிகளில் வந்துட்டு வலை போட்டிருப்பாங்க, இரும்பு வலைகள். ஏன்னா அந்த கம்பியில் கூட வந்துட்டு ஒரு டவல் இருந்துச்சுன்னா அதை போட்டு சுருக்கு போட்டு அப்படியே இழுத்து தொங்கி உட்காந்துருவாங்க. இதை மாதிரிலாம் வந்துட்டு தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. என்னோட வந்துட்டு அனுபவத்துலேயும் நான் வந்து B1 சிவகாஞ்சியில் இருக்கும்பொழுது இதை மாதிரி ஒரு திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டவர். அவர் வந்து குளிருதுன்னு வேஷ்டி கேட்டார். அப்புறம் வந்து யாரோ போலீஸ் வந்து அவருக்கு பீடி குடிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க போல இருக்கு. அதை வச்சுட்டு காலையில் நாங்கள் ரோல் காலில் உட்காந்துருக்கும்போது கொளுத்துறாரு. கொளுத்துட்ட உடனே அப்போ நாங்கள் எல்லாம் பார்த்துட்றோம், ஓடி அணைச்சி அவரை நம்ம காப்பாற்றிடுறோம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய். அந்த மாதிரி வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த வந்து அவங்க பேர் பாடியாக அவங்க வெறும் உடம்போட போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து வேறு ஏதாவது துணி அல்ல வேறு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் அதை வச்சு இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது 60 விதத்தில் கஸ்டடியல் டெத் லாக்அப் டெத் நடக்கும். அந்த தற்கொலை முயற்சி போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும்போது அது எந்த விதத்தில் அவங்கள வந்து நம்ம ஒரு சர்வேலன்ஸில் இருந்து நம்ம வந்துட்டு அவங்கள தொடர்ந்து அவங்க எங்கே போகிறாங்கன்னு பாதுகாக்கும் போது கூட அவங்கள வந்து தொடர்ந்து பின்தொடரும் போது கூட நம்ம வந்து அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம தான் நம்மளோட கஸ்டடியில் தான் அவங்க இறந்தாங்கன்னு வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், தற்கொலை ஃபஸ்ட்டு ஒன்று நடக்கும். 2வது என்னென்னா, அவங்க வந்துட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. இப்போ கிரைம் கேசஸில் வந்துட்டு நிறைய ப்ரொஃபஷனல் அஃபண்டர்ஸ் இருப்பாங்க. அதனால் அதில் வந்து தப்பிச்சு ஓடி நம்ம மறுபடியும் எஸ்கேப் ஆகிடணும்னு நினச்சி ஓடுவாங்க. அப்போ மதில் சுவரெலாம் ஏறி குதித்து ஓடும்போது சில சமயம் கை கால் உடையும். அதே மாதிரி வந்து கிணத்துல அந்த தர கிணத்துலலாம் கிராமத்தில் ஓடும்போது விழுந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு தப்பிச்சு ஓடும்போது கூட அவங்க அதை இறக்க நேரிடும் அல்லது கை கால் உடையும், இந்த மாதிரி ஆகும். அது 3வது என்னென்னா, இப்போ சிவகங்கையில் நடந்த மாதிரி அந்த 3rd டிகிரி மெத்தட், அதாவது மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்தெந்த வழக்கில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஒரு குற்றவாளி தப்பிச்சு ஓடுறான், இல்லை வந்துட்டு ஒரு கொலை பண்ணவன் இல்லை கொலை முயற்சி பண்ணுறவன் தப்பிச்சு ஓடும் போதெல்லாம் வந்துட்டு சில சமயம் நம்ம கால்லெல்லாம் நம்ம சுடுவோம்.
அவர் தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக. அது மாதிரி லத்தியால அந்த மாதிரி ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன்ல நீங்க சொல்ற நடவடிக்கைகள் இல்ல நடந்ததுன்னா அதை பார்க்கலாம். இல்ல இந்த இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு அடிக்கவே கூடாது. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்துட்டு ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்வதற்கு வந்துட்டு ஆர்டிகல் 21ல வந்துட்டு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் 21ல ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்வதற்கு சுதந்திரமா வாழறதுக்கு தான் சட்டத்துல வந்துட்டு இடம் இருக்கு. அவன் சுதந்திரமா வாழணும், உயிர் வாழணும். அந்த உயிரை பறிக்கிறதுக்கு சட்டத்தால மட்டும்தான் அவனை பறிக்க முடியும். இப்போ ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க நீதிமன்ற விசாரணை இல்லைன்னா அது சட்டப்படி அவனுக்கு தூக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ். இப்போ நீங்கள் கூட பப்ளிக் கூட ஒருத்தன் நம்மளை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை தூக்கிட்டு வரான்னு சொன்னால் நம்ம திருப்பி ஒரு கத்தியால் குத்துறதுல வந்துட்டு தப்பு கிடையாது. அதில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக இந்த 2 சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தனோட உயிரை பறிக்க முடியும். ஆனால் நம்ம இந்த மாதிரி விசாரணை எல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம கைதியை வந்துட்டு நம்ம கண்ணா பின்னான்னு அடித்து அதன் மூலமாக நம்மளோட கஸ்டடியில் ஒரு டெத் வந்தால் அது லைக் மர்டர் தான். அது மர்டர் மாதிரியே தான் வரும், கொலை கேஸ் மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த 3 விதத்தில் தான் லாக்அப் டெத் வந்துட்டு நடக்குது நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதை வந்துட்டு நம்மளுடைய போலீஸில் வந்துட்டு இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. அதிகாரி அளவுலையும் புரிஞ்சுக்கலை இன்னும். அதே மாதிரி வந்து சபார்டினேட் இப்போ கீழே இருக்கக்கூடிய நம்முடைய காவலர்களும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு கஸ்டோடியல் டெத் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா கொலை கேஸ் மாதிரி தான். எல்லாம் திருநாட்டு வந்துட்டு யார் பண்ணாலும் ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த 3 சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க, அல்லது தப்பிச்சு ஓடி இறந்து போவாங்க, அல்லது வந்துட்டு அவங்கள வந்து நம்ம அடித்து துன்புறுத்தி அதை மாதிரி வந்து நம்மளோட கஸ்டடியில் வந்து இறந்து போவாங்க. இதனால் தெஃப்ட் கேஸில் நம்ம வந்துட்டு அதாவது அதை விசாரிப்பதற்கு வந்துட்டு ஈவன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு 8 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியா முழுவதும் ஈவன் ஐஜி லெவலெல்லாம் எடுத்தாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ப்ளஸ் பிரிட்டிஷ் கவுன்சில் இதற்காக நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு இந்தியா முழுவதும் போயிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங்னு ஒரு ஸ்டேட்டில் ஒரு 20 பேர் எடுத்து ஒரு 20 போலீஸ் எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ஸ்டேட்டில் வந்துட்டு அவங்க எப்படி வந்து அதாவது 3rd டிகிரி மெத்தட் நம்மளோட அடித்து துன்புறுத்தி அவங்கள்ட்ட ஒரு உண்மையை வாங்காமல் அவங்கள எப்படி விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல். அது வந்துட்டு பீஸ்னா ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். நம்ம போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறோம், யாரெல்லாம் விசாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நோட் புக்கு அவங்க வந்துட்டு பென்சில் கொடுங்க இல்லை பேனா கொடுங்க அங்கே போய் ஸ்கேல் எடுத்துருவாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போ பேப்பர் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த புலன் விசாரணைக்கு நம்ம போகக்கூடிய இடத்துக்கு அதையெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுதான் அந்த பி. அடுத்தது வந்துட்டு ஈக்கு வந்து என்கேஜ் பண்ணுறது. அந்த குற்றவாளியை வந்துட்டு நம்ம என்கேஜ் பண்ணோம். நம்ம ஏன்ப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன்ப்பா நீ இந்த குற்றத்தில் ஈடுபடுற, உனக்கு ஏதாவது ஃபேமிலி பிரச்சனையாப்பா, நீ வந்து ஏன் நீ வந்து அஃபண்டராக வந்துட்டு வேறு யார் மூலியமாச்சும் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி திருட்டு வழக்குலலாம் சம்மந்தப்பட சொன்னாங்களா, இதில் உனக்கு என்னப்பா பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம என்கேஜ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கணும். அதுக்கும் பிறகு வந்துட்டு அந்த அக்கவுண்ட்ஸ் நம்ம வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு பண்ணணும், அதாவது புலன் விசாரணையில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரணை பண்ணி முடித்த பிறகு அதை அக்கௌண்ட் பண்ணணும். அதன் பிறகு வந்துட்டு சி க்ளோஷர். நம்ம இன்வெஸ்டிகேஷன் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, போதுமா, இன்னும் புலன் விசாரணையில் நம்ம நிறைய சாட்சிகளை விசாரிக்கணுமா, மெட்டீரியல் எவிடன்ஸ் இன்னும் தடயங்களை வந்துட்டு கலெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த சி க்ளோஷருக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் புலன் விசாரணையில். அதுக்கும் பிறகு அதில் வந்துட்டு எவாலுவேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்ம எவாலுவேட் பண்ணுறது. அப்போது நம்ம ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியான்னு சொல்லுவாங்க. முன்னாடியே ஒருத்தனை பார்த்தோன்னே ஒரு சஸ்பெக்ட் இவன் தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்கன்னா உடனே அவனை அந்த மைண்டில் வச்சுக்கிட்டே விசாரிக்கிறது. ஒரு முன்முடிவுக்கு வரவே கூடாது. இவன் குற்றவாளிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம விசாரிச்சோன்னா நம்ம எப்படியாச்சும் அவன்கிட்ட இருந்து உண்மையை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸ் இப்படி இருக்குது இப்படி சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக போட்டு அடிப்போம், துன்புறுத்துவோம். இந்த மாதிரி ஒரு முடிவுக்கே வரக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்ம சாட்சிகளை விசாரணை பண்ணிட்டு அதே மாதிரி தடயங்களெல்லாம் வந்துட்டு சேகரித்த பிறகு தான் வந்துட்டு அவனை வந்து குற்றவாளின்னு நம்ம முடிவு பண்ணவே முடியும். இந்த மெத்தடில் வந்துட்டு விசாரிக்கணும்.
தேர்ட் டிகிரி மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. அது சஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, அல்லது குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, அவங்கள எப்படி விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக வந்துட்டு எங்களுக்கு நிறைய பிரிட்டிஷ் கவுன்சிலில் செலவு பண்ணி இந்த முறைகள்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் இப்போ ட்ரைனிங் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 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 டியூட்டி மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை வந்துட்டு மறுபடியும் அமல்படுத்தணும், மித்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. நான் பல ட்ரைனிங் போயிருக்கிறேன். ஆனால் அந்த ட்ரைனிங்கை வந்துட்டு நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லவே மாட்டோம். அதுக்கு சொல்கிறதுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க நம்ம அதிகாரிகள். இப்போ என்னன்னா, இந்த கீழ் லெவலில் வந்துட்டு கான்ஸ்டபிள்ஸ் லெவலில் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் நாங்கள் எங்கள் காலத்திலலாம் ஒரு ஒரு 3 மாதம் ஒரு ப்ராக்டிகல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ 7 மாதம்னு சொல்கிறாங்க. 1 மாதம் ஸ்டேஷனில் ப்ராக்டிகல் ட்ரைனிங். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிவிலியன் வந்துட்டு எல்லா சட்டத்தையும் படிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு பரேடு ஃபுல்லாக விடிய காத்தால எந்திரிச்சு பரேடு ஃபுல்லாக கிரவுண்டில் ஓடணும், துப்பாக்கி சுடும் பயிற்சி எல்லாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்தோடனே லா கிளாஸ்க்கு வந்தோடனே தூக்கம் தான் வரும். அதை கவனிக்கவே முடியாது. அந்த 6 மாசத்துல வந்துட்டு ஒன்றுமே கற்றுக்க முடியாது. அந்த மாதிரி போலீஸை வச்சு தான் இவங்க விசாரணைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ரெஷரில் வேலை பலுவில் கான்ஸ்டபிள்ஸ் போய் ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு அவங்கள புலன் விசாரணை பண்ண சொல்லலாம், சாட்சிகளை விசாரணை பண்ண சொல்லலாம், மறைமுகமாக வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லாம தவிர, ஆனால் அவங்கள வச்சு நீ விசாரிச்சிருன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னா அது தவறு. புலன் விசாரணை அதிகாரி வந்துட்டு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஈவன் டிஎஸ்பி லெவலில் தான் இருக்கணுமே தவிர போலீஸ் லெவலில் வந்துட்டு புலன் விசாரணை பண்ணக்கூடாது சட்டப்படி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்ட் டிகிரி மெத்தட்னு சொல்லிட்டு அடித்தாதான் அவன் வலி தாங்க முடியாது உண்மையை சொல்வான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இப்போ அந்த நம்மளுடைய சாத்தான்குளம் 2 அந்த அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி மேம், இப்போ இந்த வழக்கில் ஒரு புகார் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு 10 சவரன் நகையை காணோன்னு சொல்லி ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவரை வந்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவான நடைமுறை என்ன? ஒருத்தர் போய் ஒரு பொருளை காணோன்னு சொல்கிறாங்கன்னா காவல்துறை எடுத்த உடனே யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா, இல்லை புகார் கொடுக்க வரவங்க கிட்ட கேள்விகள் எழுப்புவாங்களா? இல்லை, இப்போ கம்ப்ளைனன்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. சரி, இப்போ கம்ப்ளைனன்ட்டு இந்த கேஸில் அந்த கம்ப்ளைனன்ட்டு தான் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு வேல்யூபிள் வந்துட்டு இன்றைக்கி வந்து தங்கத்தினோட விலை இன்றைக்கி வந்துட்டு ஒரு 75,000 கிட்ட ஒரு சாவரன் போகுதுன்னு சொன்னால் அவங்க அதை வந்து எவ்வளோ பத்திரமா அவங்க வச்சுருக்கணும். அதை வந்துட்டு சப்போஸ் இவங்க போகும்போதே ஒரு பேக்கில் போட்டு பத்திரமா இவங்க கையில் தான் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் அந்த காரை வந்துட்டு ஈவன் வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போனாலும், இல்லை வேற யாரோ உடச்சிட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கார்டு அந்த செக்யூரிட்டி அவங்கள்ட்ட சாவியை கொடுத்து இவ்வளோ பெரிய வேல்யூபிள் திங்ஸை வச்சுட்டு நீங்கள் கொண்டே பார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சாவி அவங்க எப்போ வாங்குறாங்கன்னு சொன்னால் திரும்ப அவங்க ரிட்டர்ன் ஆகி வரும்பொழுது கோயிலேருந்து தான் வாங்குறாங்க போல இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ அலட்சியம். இப்போ அந்த பொருள் மேலே வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கணும். அந்த பொருளை வந்துட்டு அது உள்ளே வச்சுட்டு போகவே கூடாது. இப்போ அந்த மாதிரி அந்த கம்ப்ளைனன்ட் பண்ண பெரிய கிரேட் மிஸ்டேக். இதை மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். கம்ப்ளைனன்ட் வந்துட்டு நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது கேள்வி இல்லை. நான் விட்டுட்டேன், போலீஸ் நீ கண்டுபிடி. அதுக்கு என்ன ப்ரெஷர்னு தெரியாது. ஒருவேளை அந்த விட்டவங்க வந்துட்டு வேற பொலிட்டிக்கல் ப்ரெஷரா இல்லை அதிகாரிகள் ப்ரெஷர் பண்ணாங்களா, அவங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா அந்த சமுதாயத்துலன்னு தெரியாது. ஏன்னா எல்லா கேஸ்லையும் போட்டு போலீஸ் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. சில கேஸ்லாம் அவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க மேம், இந்த மாதிரி ஒரு 50 சவரம் 20 சவரம் நகை காணாமல் போகுதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இமீடியட்டாக விசாரணை தொடங்கிடுமா? இமிடியேட்டாக விசாரணைனா நம்ம வந்துட்டு எஃப்ஐஆர் போடணும். இப்போ வந்துட்டு நம்ம எஃப்ஐஆர் போட்டு தான் வந்து விசாரணை, அப்போ தான் புலன் விசாரணையே தொடங்குது. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் பிடிக்கக்கூடிய குற்றம் அது. அதில் வந்துட்டு நம்ம எஃப்ஐஆர் போட்டால் தான் விசாரணையே தொடங்க முடியும். நம்ம சஸ்பெக்டாக அவரை கொண்டு போய் வச்சு அன்ரெக்கார்டாக விசாரிக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. அப்படி கொண்டு போயிருக்கக்கூடாது. ஈவன் ஒரு ஜிடிஎன்டி போட்டிருக்கணும், இல்லை ஒரு சிஎஸ்ஆர் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு தான் நம்மளோட என்ட்ரி போட்டுட்டு தான் அவரை கொண்டாந்து கூப்பிடணும். அதே மாதிரி ஒருத்தர் விசாரிக்க பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு நோட்டீஸ் கொடுத்து தான் அவங்கள நம்ம விசாரணைக்கு கூப்பிடணும். இப்போ இதில் வேற என்னென்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது அவங்க நகையை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது காரை பார்க் பண்ண சொன்னோன்னு சொல்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு காரே ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவர் வேற யார்ட்டையோ கொடுத்து பார்க் பண்ணதா சொல்கிறாங்க. இத்தனை கேள்விகள் நமக்கே இயல்பாக வருது இந்த விஷயத்தை கேட்கும்போது. நீங்கள் காவல்துறை அதிகாரி, பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சினாரியோவில் எந்தெந்த இடங்கள்லாம் தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கிறதா பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அந்த அந்த காரை யார் பார்க் பண்ணான்னு பார்க்கணும். அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் இருக்கும். அந்த காரில் கூட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இல்லை அவங்க டேஷ்போர்டு அதிலெல்லாம் வச்சுருக்கும் போது அந்த டேஷ்போர்டை திறந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்துட்டு அந்த குற்றவாளிகளோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கும்போது சஸ்பெக்ட் அது அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கும்போது டேலி ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த கார்டு தான் வந்துட்டு இல்லை 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு அந்த இப்போ இந்த காரு வந்து சாவி எடுத்துகிட்டு போன செக்யூரிட்டியும் இல்லை காரை பார்க் பண்ணவரும் 2 பேரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்களா, இல்லை வந்துட்டு அதை வேற யாராச்சும் காரை உடைச்சி இவங்க நிறுத்திட்டு வந்த பிறகு எடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்பெக்ட்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நிச்சயமாக அந்த காருக்குள்ளே இருந்தவங்க எத்தனை மணி நேரம் இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ளங்கிறத நிச்சயமாக கார் பார்க்கிங் ஏரியாவில் யாராச்சும்
நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. இப்போ சென்னை மாதிரி பெருநகரங்களில், பெரிய ஹோட்டல்களில், இல்லை பெரிய பெரிய நகைக்கடைகள், துணி கடைகள், இந்த மாதிரி இடங்கள்ல கார் பார்க்கிங் வசதி இருக்காது. அந்த கஸ்டமர் வந்து காரை விட்டு இறங்குனதும் வேலட் பார்க்கிங் முறையில் கொடுத்துருவாங்க. அதுக்கான டிரைவர்கள் அந்த காரை பார்க் பண்ணிட்டு சாவியை வந்து கொடுப்பாங்க. ரிட்டர்ன் வரும்போது காரை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே இந்த மாதிரி நடைமுறைகள் நம்ம பார்க்குறோம். இதுவே எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது கிடையாது. ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னா தெரியாத ஒரு ஆள்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் சாவியை கொடுத்து போய் காரை பார்க் பண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துலயே ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்ல, அங்க வந்துட்டு ரஷ்ஷா இருக்கும். நீங்க சீக்கிரம் வண்டி எடுங்கன்னு சொல்லலாம். இப்ப அவங்க முடியாதவங்க, ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது வந்து இந்த சக்கர நாற்காலி வந்துட்டு அவங்க தேடிட்டு இருந்திருக்கலாம். இப்போ ஏன்னா அந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலையில மறந்து கூட போயிருக்கலாம் அவங்களுக்கு என்ன வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா கோயில் வந்து ரஷ்ஷா இருக்கும். வண்டி வர வர வந்து இங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வண்டி செக்யூரிட்டி எடுக்க சொல்லும்பொழுது, இல்ல நான் வந்து இப்ப வயசானவங்கள இவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் இதை நிறுத்திடுறீங்களான்னு கூட ஹெல்ப் கேட்கலாம். ஆனா அந்த டைம்ல இவங்க மறந்து கூட வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா நம்ம வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸ், அதை யார் எடுத்துட்டு போனா, யார் பார்க் பண்ணா, அது எவ்வளவு நேரம் அங்க வந்து வண்டியில உள்ள இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு யாராச்சும் சுத்தி வர பார்த்தாங்களா, இதையெல்லாம் வந்துட்டு நம்ம விசாரணை பண்ணி முடிச்ச பிறகு அத்தனை சாட்சிகளை வச்சுதான் வந்துட்டு இவர் அக்யூஸ்டா நம்ம முடிவு பண்ணவே முடியும். ஒருத்தர் யாரோ சொல்லிட்டாங்க, இவர்கிட்ட தான் நான் சாவி கொடுத்தேன்னா அவரை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாரையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது எல்லாருமே வந்துட்டு இவங்க அடிச்சிருக்காங்க போல இருக்குது. ஆனா அந்த அவங்களும் சொல்றாங்க இது மாதிரி. ஏன்னா அவரோட வீடியோ அடிச்சதெல்லாம் வருதுன்னா பக்கத்துல யாரோ இருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஏன்னா இவர் அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது. அப்போ இவங்க வந்துட்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸ், மெட்டீரியல் எவிடன்ஸ், ஈவன் வந்துட்டு அதுல வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதா, அந்த கார் யாராவது டோர் உடைச்சிருக்காங்களா, இல்ல வேற யாராச்சும் சாட்சிகள் சுத்தி வர பார்த்துருக்காங்களா, இவங்க எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகுதான் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுலயும் வந்துட்டு உடனே வந்துட்டு இவர் அடிக்கிறதுனால வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இந்த கேஸை டிடெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குறுக்கு வழியை வந்து யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எப்பயுமே அடிக்கவே கூடாது. இப்போ இன்னொன்னு, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்ல உண்மையை வர வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தப்புதான்னாலும், அப்படி முயற்சி பண்றாங்கன்னா கூட நகையை எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு தெரியற வரையும் தான் அந்த இது போயிருக்குமே தவிர, இல்ல ஒருத்தர் அடிக்கும் போது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத தாண்டி வேற மாதிரி அடிச்சு காலி பண்ணணும்னு அடிக்கிறவங்க வேற மாதிரி தான் அடிப்பாங்க. இல்ல, நான் இந்த சைட்ல அந்த சயின்டிபிக் மெத்தடை நான் சொல்றேன். இப்போ அந்த எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்ல இப்போ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த அக்யூஸ்டையோ இல்ல சஸ்பெக்டோ விசாரணை பண்றது, அதாவது எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேல உள்ள ரேங்க்ல விசாரிக்கலாம். 2 ஐஓ இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஐஓ ஒருத்தர் வந்துட்டு அவரை பார்த்துட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு ஏன்னா அந்த சஸ்பெக்ட் வந்துட்டு அவரோட பாடி வந்துட்டு அவருக்கு சேஞ்ச் ஆகும். சில சமயம் வேர்க்கும், பயப்படுவாரு, அது வாயெல்லாம் குளரும், சொல்லும்போது பொய் சொல்லும்போது அதை ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவரை ஒருத்தர் தான் அவர் சொல்ல என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி தான் கேட்கணும். அவரை என்ன நடந்துச்சுன்னா அவர் ஹோல் ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்வார். அப்போ அதை எழுதணும். அதுக்கு பிறகு நம்ம அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100-150 கொஸ்டின்ஸ், இப்போ சிபிஐலாம் அப்படிதான் விசாரிப்பாங்க, எழுதி வச்சுட்டு அவரை கேள்வி கேட்கணும். அதெல்லாம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும். இவர் அவரை பார்த்துட்டே இருக்கணும். அவர் உடம்புல சேஞ்சஸ் இருக்கா, பயப்படுறாரான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மறுபடியும் அவருக்கு நல்லா தண்ணி கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு வீடு என்ன சமாச்சாரம் அதெல்லாம் கேட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் வந்துட்டு அவர் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் இதை மாதிரி ஒரு 3-4 வாட்டி நம்ம வந்து கேட்ட உடனே அவர் வந்துட்டு மாற்றி மாற்றி சில சமயம் சொல்வார். அப்போ சொல்லும்பொழுது இவர் பொய் சொல்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். அதில் நிறைய ஒமிட் பண்ணுவார். நம்ம முன்னாடி எழுதுந்துக்கும், நீ இப்படி சொன்னீங்களே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம். அப்போ அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். இப்போ வந்து சயின்டிஃபிக்காக இப்போ லைட் டிடெக்டர்லாம் இருக்குது. நம்ம அந்த மாதிரி லைட் டிடெக்டர் மிஷின் வச்சு அவரோட பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்படி நிறைய சயின்டிஃபிக் மெத்தடை வச்சு தான் வந்துட்டு அவரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் அவரை தொடவே கூடாது. ஏன்னா ஒரு வீக்கான இப்போ பயத்தில் கூட இருப்பார். அவர் அடித்த உடனே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுக்கு ஏன்னா இந்த ட்ரைனிங் வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களுக்கு புலன் விசாரணை அதிகாரமும் கிடையாது. அவங்க எஃப்ஐஆர் வேணால் போடலாம். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை அதிகாரி, அது எஸ்ஐ அண்ட் அபோ அந்த ரேங்க் தான் வந்து பண்ணணும். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, ஒர்க் ப்ரெஷரில் கொண்டு போய் நீ வந்துட்டு ஸ்பெஷல் டீம் தானே, நீ போய் அவனை கண்டுபிடிச்சி நீ வந்துட்டு அவனை கொண்டாந்து. ஸ்பெஷல் டீம்னா என்னங்க மேம்? எல்லா ஸ்டேஷன்லையும் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் டீம் சொன்னா இப்போ டிஎஸ்பி
இல்லை இன்ஸ்பெக்டர், அவங்க வந்து நல்ல திறமையாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட்டாக நல்ல புலன் விசாரணை பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் நல்லா கலெக்ட் பண்ணக்கூடிய போலீஸை வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய கிரேவ் கிரைம்லாம் நிறைய சாவரன்ஸ் போகிறதெல்லாம் அவங்க வச்சு இவங்க புலன் விசாரணைனா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அவன் மேலே அவனை சஸ்பெக்ட் பண்ணுறோம் சார், அவன் தான் சொல்கிறாங்க, இல்லை நகையை கொண்டு வேறு இடத்துல விற்றுருக்குறான், இல்லை வீட்டில் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பணத்தை வச்சு ஒரு ஒரு மாதிரி ஏழ்மையாக இருந்திருப்பாங்க, அதை வச்சுட்டு நிறைய வந்து வெஹிக்கிள் வாங்குவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, அதை மாதிரி வந்து வித்தியாசமாக வந்துட்டு இவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க, இதையெல்லாம் வச்சு அவங்கள நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இதை வந்து இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணணுமே தவிர இவங்க அந்த ஸ்பெஷல் டீம் இவங்க வந்து நேரடியாக அடிக்கவோ புலன் விசாரணை பண்ணவோ இவங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதை அதிகாரிகிட்ட சொல்லும் போது அதிகாரிகள் வந்துட்டு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து தான் வந்துட்டு அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியுமே தவிர இவங்க வந்துட்டு அவங்க உயிர் போகிற அளவுக்கெல்லாம் அடிக்கவே கூடாது, அது யாராக இருந்தாலும். ஏன்னா அவங்கள ஃபில்ட்டி லாங்குவேஜில் பேசுறது, நம்ம வந்து கெட்ட வார்த்தைகளில் பேசுறது, அடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கட்டாயம் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஒருத்தனோட டிக்னிட்டி, அவன் வந்து அதே மாதிரி சட்டத்தின் முன் எல்லாரும் சமந்தான், ஈக்குவாலிட்டி. அவனோட உயிரும் ஒன்று தான். அவனை அடிச்சுலாம் கொல்ல முடியாது. அவன் வாழுறதுக்கு உரிமை இருக்குது, அதுவும் சுதந்திரமாக வாழுறதுக்கு. அவனை போய் அவமானமாக அசிங்கமாக பேசுறது, இந்த லாக்அப்பில் இருக்கும்போது வந்துட்டு சிறுநீரகத்தை கொடுக்கறது, அப்புறம் இந்த ஊசி ஏற்றுறது விரலில், இந்த எந்த டார்ச்சரும் பண்ணவே கூடாது. அதுக்கு தான் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மோட்டாவே எடுப்பாங்க, அவங்க தன்னிச்சாவே எடுத்துப்பாங்க. இந்த கேஸை எடுத்துகிட்டு விசாரணை பண்ணிவிட்டு அவங்க விசாரணையில் ஈவன் ஜட்ஜஸ் அவங்கெல்லாம் விசாரணையில் அவங்க விசாரணையில் வந்துட்டு இது வந்துட்டு குற்றம் மேட் அவுட் ஆச்சு, அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க வந்துட்டு அவங்கள மர்டர் கேஸ் போட சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு ஃபைன் போடலாம், இல்லை வேலையை விட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எழுதுறதுக்கு கொடுக்கறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உரிமை. ஏன்னா ஹைகோர்ட்டுடைய உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன். அதுக்கு கீழே எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, ஈவன் சிவிலியன் இருப்பாங்க. அதில் 5 பேர் மெம்பர்ஸ், நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஹைகோர்ட்டுக்குள்ளே அத்தனை பவர் இருக்குது. சப்போஸ் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க நேராக சுப்ரீம் கோர்ட்டு தான் போக முடியும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. அதனால் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு இருக்கவே கூடாது. எல்லா மனிதர்களும் உயிர் ஒன்று தான். அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள வந்து நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துட்டு அவங்கள அடிக்கிறதோ கொல்றதோ அது இருக்கவே கூடாது. அவங்களுக்கும் 302 செக்ஷன் படி கொலை குற்றம் தான் இது. அது யாராக இருந்தாலும் கொலை பண்ணால் அவங்களும் அந்த தண்டனைக்கு உள்ளாவாங்க. இப்போ இதில் சம்மந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அதிகாரியும் எஸ்பியும் வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார், துறை ரீதியான ஒரு நடவடிக்கை. இதில் வேற யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா காவலர்கள் ஒருத்தரை போட்டு இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குறாங்க அப்படின்னா அவங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க, எங்கேருந்தோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அதிகாரியிடம் இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை வெளியிலிருந்து ஒரு அரசியல் சக்தி யாராவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ ஒரு தெஃப்ட் கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெஹிக்கிள் தெஃப்டாக இருக்கலாம், இல்லை நகை போயிருக்கலாம், வேறு ஏதாவது பொருள் போயிருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக வந்துட்டு இந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணல, தாமதப்படுத்துகிறாங்க நம்ம க்ரைமில். ஏன்னு சொன்னால் நிறைய கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நிறைய கண்டுபிடிக்கணும். அப்போ அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும், முடிஞ்ச அளவுக்கு உள்ள அதை பேசி அப்படியே அனுப்பி விட்டுருவோம். இல்லை ஒவ்வொரு கிரைம் மீட்டிங்லும் நாளைக்கு வந்துட்டு எஸ்பி டிஎஸ்பிஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இதை வந்துட்டு நீ கண்டுபிடிக்கலன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நிறைய வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்போ அவ்வளோ தெஃப்ட் நடக்குதா உன்னோட ஸ்டேஷனில், அப்போ நீ வேலையே பார்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க ப்ளேம் பண்ணுவாங்க. அதனால் நிறைய மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஈவன் கேசஸ் வந்துட்டு ரீச் பண்ணவே மாட்டாங்க. ஈவன் சிஎஸ்ஆரை கொடுத்துட்டு விசாரணை பண்ணிட்டு அந்த பொருள் கிடச்சிச்சின்னு சொன்னால் உடனே வந்துட்டு அந்த சிஎஸ்ஆர்லேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ சில சமயத்தில் வந்து புட்டப் கேஸ்ன்னு போடுவாங்க. புட்டப் கேஸ்னா இப்போ ஒருத்தவங்கள்ட்டேருந்து ரெக்கவரி பண்ணிவிடுவாங்க, ஒரு 10 சவரன் ரெக்கவரி பண்ணிவிடுவாங்க, ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ்டு. அதை வந்துட்டு இந்த கேஸை மித்த கேஸஸை வந்து டிடெக்ஷன் காமிக்கணுங்கிறதுக்காக இவன்ட்ட 2 சவரன் அவன் 2 சவரன் போட்டுட்டு இவன் எல்லா கேஸையும் இவன் தான் பண்ணாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க கேசஸ். அந்த மாதிரி தவறு பண்ணுவாங்க. அதே மாதிரி அதிகாரிக ப்ரெஷர், இப்போ வந்துட்டு முக்கியமான பர்சன்ஸ் யாராச்சும் அவங்களோட நகை போயிடுச்சு, இல்லை அவங்களோட பொருள் போயிடுச்சு, அவங்க வீட்டில் ஒரு தெஃப்ட் நடந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து வந்துட்டு அதை வந்துட்டு நீ உடனே கண்டுபிடிக்கணும், இல்லை விசாரிக்கணும், அதை முடிச்சிடணும், ஏன்னா என்னை மேல் அதிகாரி கேட்குறாங்க, இல்லை எனக்கு பொலிட்டீஷியன்ஸ் மேலே என்னை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தா அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது, இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதை மாதிரி அதிகாரிகள் வந்துட்டு எல்லா கேஸும் ரிஜிஸ்டர் பண்ணட்டும். ஈவன் அதை கண்டுபிடிக்க முடியாத இப்போ வந்துட்டு அன்டிடெக்டட்னு சொல்லிட்டு கூட அதை க்ளோஸ் பண்ணுங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு சிஎஸ்ஆர் ஆச்சும் கொடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி பப்ளிக்கு. இப்போ வந்து வெஹிக்கிள் தெஃப்டில் வந்துட்டு கொண்டே டிஸ்மேண்டல் பண்ணிவிடுவோம், கடன்னு எல்லாத்தையும் கட்டிடுவோம் மெக்கானிக்கை வச்சு, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு சிஎஸ்ஆர் கொடுங்க.
இதை மாதிரி வந்து டிஸ்மேண்டல் பண்ணக்கூடிய மெக்கானிக்ஸ் நிறைய பேர் இருப்பான். அவனை வந்து 511 ஒரு செக்ஷன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ரிசீவர் அவனையும் போட்டு அக்யூஸ்டா போடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் அக்யூஸ்டா போட்டு சட்டப்படி எஃப்ஐஆரில் அவனை வந்துட்டு நீங்கள் அக்யூஸ்டா ஆக்கிட்டு நீங்கள் அவனை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தால் கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம். ஈவன் சாட்சியம் ப்ரொடியூஸ் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, கேஸ் அக்யூட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு திருப்தி இருக்குல்ல, கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குல்ல, அதை பண்ணுறதே கிடையாது நம்ம போலீஸ். இதை மாதிரி யாராவது இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸு, ரெண்டாவது வந்துட்டு இதில் வந்துட்டு ஈவன் அந்த அந்த டிடெக்ஷனில் இப்போ நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்னா அதில் மும்மரம் காட்ட வேண்டியது. இது எவ்வளோ பெரிய வாழ்நாளே போயிடுது. இன்னைக்கு நாளைக்கு போய் ஜெயிலில் இருக்கிறதும் எவ்வளோ பெரிய இதெல்லாம் ஏதாவது வந்துட்டு ஒரு ஆதாயம் இல்லாமல் இல்லை ஏதாவது ப்ரெஷர் இல்லாமல் இவங்க அந்த வேலையே பண்ண மாட்டாங்க. இந்த அடிக்கிறது பிடிக்கிறதெல்லாம் ஒன்றும் ரொம்ப அக்கறையோட அவங்களுக்கு ஒரு கேஸை கண்டுபிடிச்சி தரணுங்கிறதுக்காக இவரை போட்டு நொறுக்கிறது கிடையாது. விடுங்க, கொஞ்ச நாளைக்கு விடுங்க, அவனை வாட்ச் பண்ணுங்க. அவன் திருடி இருந்தான்னா அப்நார்மலாக இருக்கும், நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பான், இல்லை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ரிசீவர்கிட்ட போய் அவன் கொடுத்துருப்பான். அதை வந்துட்டு நீங்கள் அவன் சர்வைலன்ஸ் போட்டு அவன் பின்னாலே நீங்கள் வாட்ச் பண்ணாலே அவன் எடுத்துருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த பொருளை வச்சு நம்ம வந்துட்டு இப்போ பொருளை வந்து டிடெக்ட் பண்ணாதான் வந்துட்டு இவன் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் வந்துட்டு கோர்ட்டில் சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்காகவே அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக போட்டு அடிக்க வேண்டியது. அங்கே அழைச்சிட்டு போகிறது, இங்கே அழைச்சிட்டு போகிறது, இவனும் பயந்துக்கிட்டு அடி தாங்க முடியாமல் அங்கே புதைச்சி வச்சிருக்கேன் இங்கே புதைச்சி வச்சிருப்பேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி ஒரு வாட்டி எக்ஸாஸ்ட் ஆகிடுவான், அவனும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவான். அவனுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவன் மயங்கி விழுந்தாலும் என்னதான் வாலிபனாக இருந்தாலும் அவன் உள்ளுக்குள்ளே உடம்பு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எவ்வளோ நாள் அடி தாங்குவான், பயம் இருக்கும், தண்ணி கொடுக்க மாட்டாங்க, சில சமயத்தில் டார்ச்சர் பண்ணும்போது. இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதிகாரிகள் வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த போலீஸ்க்கு அதிகாரி லெவலில் இப்போ நான் இப்போ சப் இன்ஸ்பெக்டர்னா சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அந்த டிஎஸ்பி லெவலில் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை மேலே இருக்கிற அதிகாரிக்கும் அந்த ட்ரைனிங் கிடையாது, கீழே இருக்கிற போலீஸ்க்கும் அந்த ட்ரைனிங் கிடையாது. மேலே இருக்கிறவங்க ப்ரெஷர் போட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்கள நம்மளை திட்டுவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த போலீஸை திட்டுவோம், அவன் போய் பப்ளிக்கை திட்டிகிட்டு இருப்பான். இப்படி தான் ப்ரெஷர் ஓடிட்டு இருக்குது. அதனால் திட்டுறது யாரையும் ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, அதிகாரிக்கும் அந்த பொறுப்பு தான் இருக்குது. அவங்களும் அதே சம்பளம் தான் வாங்குறாங்க. அதனால் இந்த ரொம்ப ப்ரெஷரைஸ்டு டியூட்டி எதுன்னா அந்த எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி தான். கீழே இருக்கிற சபார்டினேட்டும் நம்ம சொல்கிற வேலையை செய்ய மாட்டான், மேலே இருக்கிற அதிகாரிகளும் நம்ம போட்டு தொல்லைப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கே தான் எல்லா ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி கிரைம் செக்ஷனில் கிரைம் கேஸ் மட்டும் நீ டிடெக்ட் பண்ணுறதுக்கு போதுமான டைம் கொடுக்கணும். அவங்கள பந்தோபஸ்து எடுக்கிறது, மித்த டியூட்டிஸ் கொடுக்கறது, அவங்க கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறதுல எல்லா டியூட்டியும் போட்டு எடுத்துருவாங்க. ஈவன் ப்ரொஹிபிஷனாக இருந்தாலும் சரி, லா அண்ட் ஆர்டர் எல்லாமே லா அண்ட் ஆர்டர் டியூட்டி பார்க்குற மாதிரி வச்சுருவாங்க. அப்போ கொஞ்சம் டைம் கொடுக்கறதுனால கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நேரம் இருக்காது. அதுவும் நேரம் எடுத்து நமக்கு ஒரு அக்யூஸ்டை விசாரிக்க நேரம் இருக்காது. ஏன் இப்போ சிபிஐயில் வந்துட்டு விசாரிக்கிறாங்களே, சிபிஐயில் அந்த கிரைம் கேஸை டிடெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. அதே மாதிரி கிரைம் நீங்கள் எதுக்கு எடுக்காதீங்க, கிரைம் கேசஸ் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து நேரம் கொடுங்க அக்யூஸ்டை விசாரிக்கிறதுக்கு. இல்லை கஸ்டடி எடுத்து பொறுமையாக விசாரிங்க. அடிச்சு பிடிச்சி ஏன் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் நம்மளோட கஸ்டடியில் இருக்கக்கூடாது. நீங்கள் கோர்ட்டில் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணிட்டாலும் மறுபடியும் கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணுங்கள். இந்த 3rd டிகிரி இல்லாமல் விசாரணை பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம எடுத்து அவங்கள நம்ம விசாரிக்கலாம், கேஸை கண்டுபிடிக்கிற வரையும். அதனால் அதிகாரிகளுக்கும் இந்த ட்ரைனிங் வேணும். கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ்க்கு கட்டாயம் ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த 6 மாதத்தில் இவங்க சிவிலியனாக இருக்கிறவங்க இந்த யூனிஃபார்ம் போட்டோன்னே பெரிய பவர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பப்ளிக் அப்படி வந்து இல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி பப்ளிக் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க போலீஸ் பார்த்தோன்னே. ஐயோ நம்மளை ஜெயிலில் போட்டால், ஒரு கேஸ் கொண்டு போய் நம்ம போட்டுட்டா நாளைக்கு வேலை போயிடுமே, நாளைக்கு வேலை கிடைக்காதே, நம்ம கிரைம் கேஸில் இன்வால்வ் ஆகிடுவோமேன்ட்டு அப்படி ஒரு பயப்படுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், சாராய கேஸில் இன்றைக்கி வந்துட்டு டாஸ்மாக் திறந்து வச்சுருக்குறாங்க, ஆனால் குடிச்சிட்டு வந்துட்டா ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் போடுறாங்க. எந்த விதத்தில் இது நியாயம்? நீங்கள் ஒன்று டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த கேஸ் போடுறதை நிறுத்துங்க. அவன் என்ன நடந்தால் போய் 4 கிலோமீட்டர் குடிச்சிட்டு வருவான், நம்ம தானே அலோவ் பண்ணுறோம். அப்புறம் எதுக்கு வந்துட்டு நீங்கள் டிடி போடுறீங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் ஏன் போடுறீங்க? இது எல்லாம் சட்டத்தில் இயற்றுறவங்களுக்கும் இல்லை அமல்படுத்துறவங்களுக்கும் இது தெரியவே தெரியாதா? இந்த பப்ளிக்கு தான் சட்டமாக தவிர சட்டப்படி தான் பப்ளிக் நடக்கணும்னு கிடையாது. அதனால பப்ளிக் பயந்துக்கிட்டு, போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு அவங்க ஈவன் தப்பு செய்தால் கூட அவங்க வந்துட்டு திருப்பி ஓடுறது, இவன் ஹெல்மெட் இல்லாட்டினா திருப்பி இந்த ரூட்டில் வரமாட்டாங்க, வேற ரூட்டில் ஓடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு போலீஸை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா அது ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. போலீஸ் கேஸ் போடுறதையும் இல்லை நம்மளை வந்து நாளைக்கு கைது செய்துட்டா நாளைக்கு ஒரு வேலை கிடைக்காம போயிடுமே அப்படிங்கிற ரொம்ப பயப்படுறதுனால தான் போலீஸ்க்கு வந்துட்டு நடுங்குறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க இவங்க, போலீஸ் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. போலீஸ் நமக்கு ரொம்ப அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடி கடைசியில் கொண்டாந்து தலைகீழ குப்புற விழுந்து, இந்த பாருங்க சாத்தான்குளத்தில் இப்போ ஏன் அந்த 2 பேரும் மர்டரில் போகணும்? அவங்க போலீஸ்க்கு குடும்பம் இல்லையா? நம்ம வீட்டை நினைக்கிறது இல்லையா?
நம்ம ஃபேமிலியை நினைக்கிறது இல்லையா? ஒரு அதிகாரி அடினாலும் நான் அடிக்க மாட்டேன் ஐயா, அது தவறு. நாளைக்கு செத்து போயிட்டானா நான் தான் ஐயா போகணும் உள்ளன்னு. நீங்க தைரியமா பேசுங்க. பொலிட்டீஷியன் அதிகாரிகள் தைரியமா பேசுங்க. ஏன் இவ்வளவு கேஸ் ஆகக்கூடாதா? நீங்க போலீஸ் ஷார்டேஜ் இருக்குது. நீங்க போலீஸை பல வேலை வாங்குறீங்க, கிரைம் போலீஸை. அப்புறம் எப்படி கேஸை கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாதா? அது நீங்க சொல்லுங்க கிரைம் மீட்டிங்ல. அதெல்லாம் வந்துட்டு நீங்க பொலிட்டீஷியனுக்கு சொல்லுங்க. இல்லை யாராவது ப்ரெஷர் கொடுத்தா. இவ்வளோ கேஸ் இவ்வளோ மக்கள் தொகை பெருகுது. இன்னைக்கு ஸ்நாச் பண்றான், போகும்போதே படிச்சவன்லாம் ஸ்நாச் பண்றான். பணம் தேவைப்படுது, போதைக்கு அடிமையாயிடுறான். இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க? 10 சவரம் தாலி செயின் போட்டுட்டு போய் ரோட்ல 5 மணிக்கு வந்துட்டு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் திருட மாட்டான்? வீக்கர் செக்ஸ் இல்லையா? அவங்களால தன்னை காப்பாத்திக்கவே முடியாது. ஏன்ப்பா எதுக்கு அவ்வளோ நகையை வீட்டில் வைக்கிறீங்க? கொண்டே லாக்கர்ல வைங்களேன், பேங்க்ல. ஏன் வந்துட்டு இப்ப திருவிழாக்கு போகும்போது அந்த கோயில்ல அவ்வளவு பேர் பார்க்கணும் அந்த நகையை? அங்கதான் திருட வரான். இவன் நான் லண்டன் போனப்ப லண்டன்லயும் திருடுறானுங்க, எங்கேயும் திருடன் இருக்கிறான். நீங்க ஏன் வந்துட்டு அவ்வளவு சாவரன் வந்துட்டு நீங்க ஒரு திருவிழாவில் அவ்வளவு கூட்டத்துக்குள்ள போட்டு போறீங்க? உங்களுக்கு பெண்களுக்கு தெரியாதா? நம்ம தானே பாதுகாப்பா இருக்கணும். போலீஸ்ல நம்ம போயிட்டு என்னதான் கேஸ் கொடுத்தாலும் அதை கண்டுபிடிச்சாதானே அது நம்ம பொருள். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் இல்லையா? நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்கணுமா இல்லையா? பப்ளிக்கு அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்காங்களே. ஏன் அவ்வளவு பெரிய வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி அந்த அம்மா வந்துட்டு அந்த காருக்குள்ள வச்சுட்டு போகணும்? அதை ஏன் எடுத்துட்டு வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காருக்குள்ள ஒரு திருவிழாக்கு போறவங்க, இதெல்லாம் பெரிய தவறு. போலீஸ்க்கு வந்து பக்காவா ட்ரைனிங் கொடுங்க. போலீஸ்க்கு பக்காவா அடிக்கவே கூடாது. இனிமே ஒரு சம்பவம் இனிமே போலீஸ் லாக்அப்ல வந்துட்டு இந்த மாதிரி கிரைம் கேஸ்ல அடிச்சு உயிர் போகக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டு இதை 2 நாள்ல மறந்துடுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு உயிர் எவ்வளவு பெரிய ப்ரீஷியஸ். அந்த அம்மாவுக்கு பையன் கிடைக்குமா? அந்த பையனை நம்ம அடிச்சு கொள்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அது மிகப்பெரிய தவறு. இது அதிகாரிகளோட கவனத்துல வைக்கணும். அதிகாரிகள் வந்து எவாய்ட் ஆகக்கூடாது. அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஷன் போனா இதான் நடக்கும். ஆனா பாவம் நம்மளை நம்பி வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்மளால தான் அவர் போய் விசாரிக்கிறாரு, அவர் தெரியாத முறையில போய் அடிக்கிறாரு, ஐயா சொல்லிட்டாரு, அதிகாரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அவரோட குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அதிகாரிகள் அப்படியே நைஸா ஒதுங்கிப்பீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து அதிகாரிகள் வந்து இனிமே வந்துட்டு போலீஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்தால் ஒழிய இந்த லாக்அப் டெத்துங்கிறது குறையவே குறையாது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். நன்றி சார்.